என்னடி பண்ணிட்டு இருக்கிற இருமலே நான் தாங்க முடியல. என்னதான் பண்ற நீ? இருங்க கசாயம் வச்சு தரேன். கசாயமா? கசாயம் வைக்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பண்ணலாமல்ல. என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஆமாம் வீடியோ எடுக்கிறேன். சரி வா காட்டுக்கு சொல்கிறேன். என்னென்ன செய்ய போகிறேன்? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இருமிட்டு இருக்கிறோங்க. இருங்க சொல்கிறேனே. எங்கள் வீட்டில் எல்லாருமே இருமிட்டு இருக்கோங்க. இந்த கசாயம் வச்சு குடித்தா 2 நாளுக்கு வெறும் வயிற்றுல காலையிலையும் இன்னைக்கு காலையிலனா நாளைக்கு காலையில் 2 நாளைக்கு சாப்பிட்டாலே இருமல் எல்லாம் சரியாயிடுங்க. அப்படியா? அதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. காமிங்க. வெத்தலைங்க. வெத்தலையா? 3 பேருக்கு 3 வெத்தலைங்க. அது என்ன ஒவ்வொரு வெத்தலை தான் போடணுமா? 3ஐயும் ஒன்றா போட்டு தாங்க காய்ச்சணும். ஓ அப்படியா? சரிங்களா? சரி. அடுத்தது வந்து பனங்கற்கண்டு வருவோம். இனிப்புக்கு தகுந்தது பனங்கற்கண்டு போட்டுக்கலாம். சூப்பர். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கினோம்னா நாட்டு மருந்துகளில் வாங்குங்க. சரி சரிங்களா? இப்போ வந்து இது அதிமதுரம். அதிமதுரமா? கட்டையாக இருக்கும். அது நான் பவுடராகவே வாங்கிட்டேன். அப்படியா? அது தட்டிக்கிட்டு கிடக்கணும்ட்டு பவுடராகவே வாங்கிட்டேன். இது வந்து 2 டீஸ்பூனு. 3 பேருக்கு 2 டீஸ்பூனு. அப்படியா? சரிங்களா? அப்போ மிளகு வந்து இடித்து வச்சிருக்கிறேன். மிளகு வந்து 3 பேருக்கு 1 டீஸ்பூனு. சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டு நான் காய்ச்ச போகிறேன். எப்படி காய்ச்சும் முறையை பார்க்கலாம். 3 பேருக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1/2 டம்ளர் சுண்டிடும். கொதிக்க வைக்கிறதுல 1/2 டம்ளர் குறைஞ்சிடும். அதனால 3.5 டம்ளர் ஊற்றினா 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இதுவே காட்டுங்க. 1 2 3 ஒரு 1/2 டம்ளர். சரிங்களா? 3.5 டம்ளர் அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடாகட்டுங்க. வெத்தலையை அலசிட்டு இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. சரிங்களா? இந்த காம்பை கிள்ளிடலாம். காம்பு வேண்டாம். ஓகே, காம்பு கிள்ளிட்டு 3 வெத்தலையும் சேர்த்துடலாங்க. 4 3 இப்படி பிச்சு போட்டுக்கலாங்க. இப்படி பிச்சுக்கணும். பிச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. வெத்தலை வந்து சாறு நல்லா இறங்க விட்டு தான் மற்ற பொருள் சேர்க்கணுங்க. சரிங்களா? வெத்தலை முதல்ல கொதிக்கட்டும் நல்லா. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. பாருங்க, வெத்தலை கலர் மாறுற அளவுக்கு கொதிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய பொருள் அதிமதுரம் சேர்க்குறேன். சரிங்களா? அதிமதுரமும் மிளகும் சேர்க்குறேன். காட்டுங்க. அடுத்தது மிளகுங்க. வீட்டில் இடித்த மிளகு தான் வாங்கணும். இடித்த மிளகு தான் போடணும். கடையில் பவுடர் வாங்கி சேர்க்கக்கூடாது. முழு மிளகை இடித்து தான் போடணும். சரிங்களா? நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்க விட்டு கடைசியாக தான் பனங்கற்கண்டு சேர்க்கணுங்க. சரிங்களா? கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிளகுத்தூளும் இந்த அதிமதுர தூளும் போட்டு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சிங்க. இப்போ வந்து கடைசியாக போட போகிறது பனங்கற்கண்டு. இது போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. வாங்க பார்க்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு கரைஞ்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொதிக்கிட்டுங்க. சரிங்களா? பார்க்கலாம். கொதிக்க விட்டு பார்க்குறதா? கொதிக்க விட்டு பார்க்கலாம்னு சொன்னேன். அப்படியா? எப்படி கொதிக்கணும் பார்த்தீங்களா? பனங்கற்கண்டு போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த பனங்கற்கண்டு கரையிட்டுங்க. ஆமாம். எங்கள் பையன் தூங்கிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு எழுப்பி விட்டு எனக்கு கசாயம் வச்சு கொடுமான்னு சொன்னான். இப்போ போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். மணி 7:30 8 மணி ஆயிட்டுன்னு சொல்லி எழும்ப சொல்லியிருக்கிறேன். அப்போதான் எழுந்திருப்பான். எல்லாமோ அப்படிதானே 7:30 தான் ஆகுது. ஆனால் 8 மணி ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னதை சாட்டி எந்திரிச்சிட்டான். அவனுக்கும் சேர்த்து கொடுக்கணும்லங்க. 3 நேரம் குடிக்கணும்ல. அப்போ தானே கரெக்டாக இருக்கும். அதான்
7:30 மணிக்கு 8 மணின்னு சொல்லி எழுப்பியிருக்கிறேன். எல்லாருமா அப்படிதானே எழுப்பீங்க. 3 தடவை இதை சொல்லிட்டேன். சரி கட் பண்ணு. சரிங்க, பாப் பண்ணிக்கலாம். வடிகட்டிக்கலாம் பாருங்க. 3 டம்ளர் வந்திருக்குமான்னு கரைஞ்சிருக்குமான்னு தெரியல. 6 டம்ளர் கொடு. இது மாவாக கொதிக்கிறதுனால கொஞ்சம் வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தட்டி தட்டி வடிகட்டுங்க. பெரிய சல்லடையில் வடிகட்டக்கூடாது. ஆஃப் பண்ணிக்க. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தட்டி தட்டி வடிகட்டுங்க. ஏன்னா இது மாவாக இருக்கிறதுனால லேட்டாக தான் வடியும். ஓகே, வடிச்சாச்சுங்க. இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். காட்டுங்க, இங்கே வந்து ஊற்றுங்க. 3 டம்ளர் ஊற்றுனேண்ணா. ஆமாம், அதே கம்மியாக தான் இருக்குது பாருங்க. 3 டம்ளர் ஊற்றுனேன். ஷேர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, 1.5 டம்ளர் தான் இருக்குது. காட்டுங்க, கிட்ட வந்து 3 டம்ளர் ஊற்றுனேன் உங்கள் கண்ணு முன்னாடியே. எல்லாருக்கும் இப்போ அரை டம்ளர் 2 டம்ளர் அடி. அப்போ 4 டம்ளர் நல்லா சுண்டிடுச்சு. சூப்பராக சுண்டுனா நல்லது தான். இப்போ 3 நேரம் சாப்பிட போகிறாங்க. 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கட் பண்ணிக்கோங்க, குடிக்கும்போது காமிக்கணும். என்னது? கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இருமல் உனக்கு காணாமல் போயிடும். ஓகே, இந்தாங்க எடுத்துக்கோங்க. நாளுக்கு 1 டம்ளர் எடுத்து குடிங்க. நானும் கசாயம் குடிக்க போகிறோம். வாங்க. ஆஹா, தொண்டைக்கு அதமாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ காரெல்லாம் அடிக்கல, டேஸ்ட்டாகவும் இருக்குது. விரும்பி சாப்பிடுவாங்க. இருமல் காணாமல் போயிடும். சரிங்களா? எல்லாருமே சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது. சளிக்கு இருமலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. சரி வை. டீயே மறந்துடும் போல இருக்கு இப்படி சாப்பிட்டா. செம்மையா இருக்கு. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்லுங்க. உடம்புக்கு நல்லது இருக்கட்டும். நீ இருமிட்டே இருக்கிறீல்ல, இன்னைக்கு நாளைக்கும் குடிச்சுன்னா உன் இருமல் ஓடியே போயிடும். இருமலுக்கு டாட்டா. இனிமேல் டீயே கேட்க மாட்டில்ல. இருமல் வர்றப்பெல்லாம் இதை வச்சு குடிச்சுக்கலாம். சரி சரி, செம்மங்க. இது வந்து ஒருத்த வைத்தியம், இந்த வைத்தியம் சொன்னாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது வந்து நல்லா இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை குடிச்சிருக்குறேங்க, நல்லா இருக்குது. அதனால் இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கும் ஆகட்டுங்கிற மாரி தான் நானும் வந்து உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டுறேன். நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது இல்லைங்க, நீங்களும் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தாங்க. ஓகே, என்னாச்சு? குடிச்சாச்சு. இருமல் நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு குடிச்சு? குடிச்சு இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இருமவே இல்லைல்ல? இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு டீ வச்சு கூட நல்லா இருக்கு. நீ திருந்த மாட்டல. சாரி, திருந்த மாட்டீங்க. சரி, பரவாயில்ல, கோவத்தில் சொல்லிட்டேன். டீ எல்லாம் உனக்கு கிடையாது. இருமல் சரியாகிற வரைக்கும் டீ கிடையாது. 2 நாளைக்கும் இந்த கஷாயம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு டீயே. சரியா? அப்படி டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு சக்கரை இல்லாமல் தான் போட்டு கொடுப்பேன். சக்கரை இல்லாமல் தான் போட்டு கொடுப்பேன். பரவாயில்லையா? சரிங்க.